அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நேற்றைய தினத்தில் நிர்மல்குமார் அவர்கள் ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 18 ஹார்ட் டிஸ்க் மேலே இபி ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பெரிய பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கு. இபிஎஸ் அவர்கள் ஓர சக்தி தூர சக்தியை காப்பாற்றும் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல் அண்ணாமலையும் கேட்டிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இதில் திமுக இது வரைக்கும் ஏன் கருத்து சொல்லலை? செந்தில் பாலாஜி ஏதோ பேசினார். எல்லா விஷயத்துலையும் முன்னாடி கருத்து சொல்லக்கூடிய திமுக இபி ஆஃபீஸில் 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதை பற்றி இது வரைக்கும் என் கருத்து சொல்லலை. அங்கே இருக்குது சூட்சுமம். எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் விஜயை வாட்டி வதைக்கக்கூடிய வறுத்து எடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த விஷயத்தில் இது வரைக்கும் 2 நாளாவது இந்த தகவல் வெளியில் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்குது? செந்தில் பாலாஜி ஏதோ கதை இழக்கிறார். சரி, அவர் தனிநபர். இன்றைக்கி இப்போ பிஜேபி திமுகவுடைய முன்னணி தலைவர், ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவர் பேசுகிறது ஓகே. திமுக ஏன் வாய் திறக்கல? அங்கே தான் இருக்குது சூட்சுமம். திமுக வாய் திறக்கட்டும். என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஏற்கனவே 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் ஊழலை சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டு அந்த விசாரணைக்கு எதிராக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போதே டேங்கட்கோ தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மின்சார ஒழுங்குமுறை வாரியம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே அந்த மனு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு இப்போ சிபிஐ தன் விசாரணையை தொடங்கி விட்டது. அந்த வழக்கோடு தொடர்புடையதாக கூட இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா இந்த வழக்கை தமிழ்நாடு அரசை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசோட ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது. ஏற்கனவே இதில் மின்மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் 397 கோடி ரூபாய் ஊழல் குறித்து சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி. இந்த வழக்கை தமிழ்நாடு அரசே சிபிஐயிடம் ஒப்படைக்கலாம், அதோட தொடர்புடையதாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில். இல்லை இவங்க விசாரிக்கிறாங்கன்னா தீர விசாரித்து உண்மையை வெளிக்கொணரட்டும். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படட்டும். நிச்சயமாக இதில் பெரிய சதிவேலை இருக்கிறது என்று தெரிகிறது. இப்போ எடப்பாடி சொல்கிறது மாதிரி திமுகவை தாவேக்கா காப்பாற்ற முயற்சிக்கு தான் என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் திமுக வாய் திறக்கல. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கருத்து சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஏன் இதுக்கு வாய் திறக்கல இது வரைக்கும்? எங்கேயோ எவனோ 2 பேர் கஞ்சா வித்தானா அதுக்கு கருத்து சொல்லக்கூடிய திமுக தலைமை, சிறிய சிறிய சம்பவங்களுக்கு ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸுக்கெல்லாம் பொங்கி எழக்கூடிய திமுக தலைமை, இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, ஏன் வாய் திறக்கல? ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க? அப்போ எடப்பாடியோட சந்தேகம் வலிமை பெறுகிறது. திமுகவை தாவேக்கா காப்பாற்ற முயற்சிக்கிறது என்பதுதான் அவருடைய வார்த்தைகளின் உள்ளர்த்தம். அது இல்லைன்றதை தாவேக்காவை நிரூபிக்கட்டும். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க, சட்டத்தின் முன் நிறுத்துங்க. திமுக தன் மௌனத்தை கலைக்க வேண்டும். சார், எடப்பாடியோட அந்த சந்தேகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது இணையதளங்களில் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பேசுபொருளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி தாவேக்கா செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, அதிகாரம் கையில் இருந்துன்னா காப்பாற்றலாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அதிகாரம் கையில் இருக்குன்னா தப்பு செஞ்சவங்கள காப்பாற்றலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க வாய் திறக்கணும். தாவேக்கா தெளிவாக சொல்லணும். முடிஞ்சதுன்னா இந்த வழக்கை தமிழ்நாடு அரசோட சிபிசிஐடிக்கே கூட மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு என்னை கேட்டால் சிபிஐக்கே மாற்றிடுறது நல்லது. அதோட தொடர்புடையதான் நாங்கள் கருதுகிறோன்னு சொல்லி மாற்றிடுங்க, ஈஸி. ஏன்னா மாநில அரசோட அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே சிபிஐ வர முடியாது. அந்த அனுமதியை செந்தில் பாலாஜி கைதுக்கு 2 நாள் கழித்து ஸ்டாலின் அரசாங்கம் வாபஸ் பெற்றுவிட்டது. எந்த வழக்கையும் இன்றைக்கி சிபிஐ தானாக எடுத்துக்க முடியாது. உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ உத்தரவு போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். அமித்ஷா மோடி நினச்சா கூட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது. இப்போ ஏற்கனவே மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் சிபிஐ விசாரணை 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிற ஊழலில் விசாரணை நடந்துகிட்ருக்கு. எதிர்கட்சிகளும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு, நாங்கள் இது ஏற்கனவே சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்கோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஐயப்படுகிறோம். அதனால் நாங்களே இதை சிபிஐ விசாரணைக்கு விட்டு விடுகிறோம்னு விட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா இவங்க சிபிசிஐடியை வச்சு, அது சிபிஐக்கு இணையான ஒரு அமைப்பு, அதை வைத்து இந்த வழக்கை விசாரிக்கலாம். டிவிகேவோட கேபினெட்டில் அதிக விமர்சனத்தை உண்டு பண்ணுற ஒரு துறையாக மின்துறை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிர்மல்குமார் இருக்கிறத பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கருப்பாடு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தார். இப்போ ஹார்ட் டிஸ்க் காணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் அந்த விஷயத்த? அது கருப்பாடோ சிவப்பாடோ மஞ்சள் ஆடோ வெள்ளை ஆடோ கண்டுபிடிச்சா அதை தூக்குங்க. இது அமைச்சருக்கு ஒரு அவமானம்.
அவர் பதவியேற்று 6-7 நாளில் இந்த திருட்டு நடந்திருக்குது. இது கண்டிப்பாக வந்து இந்த அரசு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். பட் பொறுப்பேற்று ஒரு 6 மாத காலம் ஹனிமூன் பீரியடு நம்ம கொடுக்கலாம் என்பதால் மன்னிக்கலாம் அவர்களை. இப்போ உஷாராகுங்க. இப்போ உஷாராக நான் என்ன சொல்கிறேன், யாருக்கும் எந்த சந்தேகமும் உங்கள் மேலே வரக்கூடாதுன்றதுனா நீங்களே சிபிஐ கொடுத்துருங்க, இல்லை சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த கருப்பு ஆடு, சிகப்பு ஆடு, வெள்ளை ஆடெல்லாம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. சட்டத்தின் இந்த ஆட்டை நிறுத்துங்க. அந்த ஆடு அப்படியே பதுங்கி கிடக்கிற மாதிரி விடாதீங்க. அப்போ அது உங்கள் பலவீனத்தை காட்டுது. எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. அது எப்படி திருடுவோம் நாங்கள்? ரெண்டாவது, வெளியிலேருந்து எந்த திருடனும் உள்ளே போக முடியாது. அங்கே இன்சைடர் ஜாப் அது. நல்லா அந்த பில்டிங்க்கு வந்துட்டு போகிறவன் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த திருட்டில் எவன் ஈடுபட்டிருந்தானா அவனை கண்டுபிடிப்பது போலீஸுக்கு உண்மையிலேயே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. போலீஸுக்கு மனசு இருந்ததுன்னா, கண்டுபிடிக்கணுன்ற உத்வேகம் இருந்ததுன்னா, இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வேன்னு, கண்டுபிடிக்கணுன்ற மனம் இருந்ததுன்னா போலீஸால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த பில்டிங்குள்ள ஆர்டினரி கிரிமினல்ஸ் போக முடியாது. ரெண்டாவது, ஹார்ட் டிஸ்க் மாதிரியான விஷயங்களை திருடணும்னா தொழில்நுட்ப அறிவு வேணும். மற்ற அறிவு இதுக்கும் அண்டாங்குண்டா திருடுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு வந்து, இல்லைங்களா? அப்புறம் மற்ற இதே மாதிரி தொழில்நுட்ப திருட்டில் ஈடுபடுறவங்க கூட அது ஈடுபட முடியாது. இபியோட நல்ல கான்டாக்டில் இருக்கவன் தான் பண்ண முடியும். அப்போ சுருங்கிக்கிட்டே வருது. அந்த 10 நாளில் எவன் வந்தான் எவன் போனான், சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க. பரவாயில்ல, சிசிடிவி கேமரா இல்லாத காலகட்டங்களிலே தமிழ்நாடு போலீஸ் வந்து அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கு. சிசிடிவி கேமரா இப்போ வந்ததுங்க. 2018 அந்த வாக்கில் தான் வருது. ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் இருக்கும்போது தான் நிறையா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை பொருத்தணுன்ற ஒரு கான்செப்டே பெரிய அளவில் வலுப்பெற்றுது. ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னால் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்திலேயே தமிழ்நாடு காவல்துறை வந்து அற்புதங்களை சாதித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது சிசிடிவி கேமரா இல்லைன்றதுனால அந்த தப்பு செஞ்சவன் தப்பிச்சிடலாம் முடியாது. இன்னொன்று, சிசிடிவி கேமராவை ஏன் வைக்கல, அந்த முடிவை யார் எடுத்தாங்களோ அவங்கள கூட்டின்னு போய் நீங்கள் அவர்களை நன்றாக மரியாதை செய்தீர்கள் என்றாலே உண்மை வெளியில் வரும். ஓகே, ஈஸி. சிசிடிவி கேமரா இல்லைன்றதுலாம் ஒரு காரணமே கிடையாது. தப்பவே முடியாதுங்க. இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸிங்க. அந்த பில்டிங்கு அதுக்குள்ளே எவன் போவான் எவன் வருவான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் கூட்டு போய் உட்கார வச்சாலே தெரிய போகுது. அப்புறம் ஏன் சிசிடிவி கேமராவை நீ வைக்கல, ஏன் எடுத்த? சார், கடந்த 5 ஆண்டுகளாகவே சிசிடிவி கேமரா இல்லை, அவமானகரமானது, கேவலமானது. அப்போ இது வந்து ஊழலை வந்து நிறுவனமயமாக்கி இருக்குது திமுக அரசு. திமுக அரசில் அங்கே எங்கெங்கேயோ கேமராவை கொண்டு போய் வைக்கிறவங்க அங்கே கேமரா வைக்கலன்னா, இந்த ஊழலை இபியில் நடந்த ஊழலை நிறுவனமயமாக்கி விட்டு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போ தோண்ட வர போதும் அது. அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் விசாரணைக்கு உத்தரவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி யாராவது ஒருத்தர் தலைமையில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடுங்க. கடந்த 5 வருஷமாக தமிழ்நாடு மின் வாரியத்தில் என்னெல்லாம் முறைகேடு நடந்தது என்பதை வெளியில் கொண்டு வரது. குறிப்பாக சிசிடிவி கேமராவை ஏன் வைக்காமல் இருந்தீங்க, இது எல்லாத்தையும் மேம்போக்காக பார்க்கும்போதே ஊழல் வந்து சிஸ்டமேட்டிக்காக அங்கே நடந்திருக்குது, நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கிறது அது அல்ல. ஊழல் நிறுவனமயமாக்கப்பட்டிருப்பதற்கான அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம் சிசிடிவி கேமரா இல்லாமல் இருப்பது. அப்போ 5 வருஷமாக அவன் என்ன பண்ணாங்கன்றது ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரி, அந்த சிபிசிஐடி என்கொயரியை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கட்டும். யார் தப்பு பண்ணாலும் அவங்கள சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துங்க. அதோடு சேர்த்து இந்த வழக்கையும் விசாரிங்க. ஹார்ட் டிஸ்க் போன வழக்கையும் சிபிசிஐடிக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அது மாநில காவல்துறையில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு இணையான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை போடுங்க. இது 2 லேயரில் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்க சுலபமாக மாட்டுவாங்க. ஓகே சார், இந்த மாதிரி அரசு சார்ந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் ஹார்ட் காப்பியாவோ சாஃப்ட் காப்பியாவோ அதெல்லாம் இருக்குன்றாங்க. இப்போ ஒன்று அதில் வந்து தரவுகளை எதுவும் தப்பிட முடியாது. ரெக்கவரி சாஃப்ட்வேர் போடுவோன்றாங்க. ஹார்ட் காப்பீஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. தப்பவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் செஞ்சான்றதான் கேள்வி. ஏஎல்எஸ்சியில் எவிடன்சஸ் அழிச்சிருக்காங்க. நாளைக்கு விசாரணை, ஏன்னா இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் வந்து வெளியில் விஷயம் வந்துடும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் வழக்கு விசாரணைக்கு போகும்போது, ட்ரையலுக்கு போகும்போது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஹார்ட் டிஸ்க்லாம் காணாமல் போச்சு. ஏன்னா அங்கே தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் இல்லைன்னும் போது டெக்னிக்கல் ரீசனில் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதை செஞ்சவங்க மிகப்பெரிய கிரிமினல் புத்தி கொண்டவர்கள், ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ் தான் இதை செஞ்சுருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்குள்ளே பூந்து 18 ஹார்ட் டிஸ்கை கொள்ளையடிக்க முடியுதுன்னா அவர்கள் வந்து தொழில் முறையிலான கிரிமினல்கள். இது எந்த அளவில் யாரை காப்பாற்றுறதுக்கு நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கணும்னா
உயர்மட்ட விசாரணை தேவை. லோக்கல் போலீஸை வச்சு நீ விசாரித்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார், இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு, செந்தில் பாலாஜி விஞ்ஞான ரீதியான ஊழலை செஞ்சிருக்காரு மின்துறையில் அப்படின்னு. அது பொதுவான குற்றச்சாட்டு. இந்த ஹார்ட் டிஸ்க்குக்காக அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விஞ்ஞான ரீதியிலான ஊழலை பண்ணியிருக்காருன்னா கொண்டு வந்து நிறுத்துங்க. அவர் கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதை சொல்லிட்டு தப்பிச்சு போகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அமைதியாக இருக்குது. செந்தில் பாலாஜி எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி வந்து இதுக்கு பதில் சொல்கிறாரு? அமைதியாக இருக்க வேண்டியதானே? இத்தனைக்கு அவர் ஒன்றும் மந்திரி கிடையாது. அவர் எப்போ 2023 அவர் பதவி போயிடுச்சு. நடுப்புற 2 மாதம் வந்துட்டு மறுபடியும் போயிடுச்சு அவர் பதவி. அவர் ஒன்றும் இப்போ 2.5 வருஷமாக அவருக்கு மந்திரி பதவியே கிடையாது. அவருக்கு எதுக்கு இதில் அக்கறை? அப்போ மந்திரி பதவியிலேருந்து விலகின பிறகும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பின்னால் இருந்து அவர் தான் இயக்குனாரா? இந்த சந்தேகம்லாம் வருதில்ல. அவர் ஏங்க இதுக்கு பதில் சொல்கிறாரு? அவர் யார்? 2023 அவர் கைது செய்யப்பட்டது 23 கரெக்ட். 2023 ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்படுறார். ஜூன் அல்லது ஜூலை 14 மாதம் பொறுத்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அவர் வெளியில் வரார். வந்துட்டு அடுத்த நாளே மந்திரி ஆகிறாரு. ஆனால் அந்த ஆண்டே 2024 டிசம்பர்லேயே அவர் மந்திரி பதவி போயிடுது. ஏன்னா நீங்கள் மந்திரி பதவியில் இருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவீங்கன்னு போயிடுது. அப்போ என்டையர் 25, 26 1.5 ஆண்டுகளாக அவர் மந்திரி பதவியில் இல்லை. அப்போ மின் வாரியத்தில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னும் போது இவர் யார் பதில் சொல்வதற்கு? இவர் ஏங்க பதில் சொல்கிறாரு? அந்த 1.5 வருஷம் மந்திரியாக இருந்த ஒரு பதில் சொல்லட்டும், இல்லை திமுக தலைமை பதில் சொல்லட்டும். உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் கருத்து சொல்கிற திமுக விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 25 நாளில் எங்கன்னா ஒரு 2 பேர் கோழி திருட்டானா கூட வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய அறிக்கை வெளியிடக்கூடிய 1.5 பக்கம் அறிக்கை வெளியிடக்கூடிய திமுக ஏன் இதில் மௌனமாக இருக்குது? அப்போ பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதைத்தான் சொல்லுகிறேன், முழு அளவிலான உயர்மட்ட விசாரணைக்கு விஜய் அரசு உத்தரவிட வேண்டும். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. தொடர் மின்வெட்டு சென்னையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கொள்ளும் திமுக, தவேக, யார் மீது உண்மையிலே குறை இருக்கின்றது? நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய அரசு தான் பொறுப்பேற்கணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தவேக அரசு இந்த மின்வெட்டை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். ஒருவேளை இதில் சதி நடக்குது, அரசுக்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறாங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கணும், அதை வெளிக்கொண்டு வரணும். பொறுப்பேற்க வேண்டியது இப்பொழுது உள்ள அரசு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அதாவது பி த லீடர் என்ற ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கியிருக்கிறார். அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கோங்க. அது காலம் ஏற்படும் பொழுது நம்ம அதை கட்சியாக உருவெடுத்து ஒரு க்ளீன் பாலிடிக்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மாறுவோம் மாற்றுவோம் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, முழுவதும் நான் அவரோட ஸ்பீச்சை கேட்கலங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பார்க்குறேன். இது பாஜகவுடைய மற்றும் ஒரு சித்து விளையாட்டு. நேரடியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாத பாஜக எவ்வளவோ தந்திரங்களை கடந்த 12 ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செய்து பார்க்கிறது. அண்ணாமலையை வைத்து பெரிய பரிசோதனைகளை செய்தார்கள், எதுவும் சரிபடவில்லை. இப்போ புதுசாக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. முதல்ல பி த லீடர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் எதுக்காக பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தார்? அதை அவர் விளக்கணும் மக்கள்கிட்ட. எதற்காக பாஜகவிலிருந்து அண்ணாமலை வெளியே வந்தார் என்பதை விளக்கிவிட்டு கட்சி ஆரம்பிப்பதை பற்றி எல்லாம் அவர் பேசணும். இப்போ முதல்ல இயக்கத்தை பற்றி ஆரம்பித்ததாக சொல்கிறாரு. இயக்கம் அதற்கு பிறகு 2031 தேர்தலில் கட்சியாக மாறும் அடுத்த தேர்தல்ன்றாரு. முதல்ல அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து பிஜேபிக்கு உள்ளே போனார். பிஜேபியில் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்காரு. எதற்காக பாஜகவிலிருந்து தான் விலகினேன் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு கடமை, மாரல் கமிட்மெண்ட் அண்ணாமலைக்கு இருக்குது. அதை அவர் கடந்து போக முடியாது. ஜஸ்ட் லைக் தட்னு அவர் கடந்து போக முடியாது. ரெண்டாவது, இதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் சொல்லியிருக்கணும். எதற்காக அவர் இதை சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறார்? ஒரு வழிப்பாதை இது, மன் கி பாத். இப்போ மோடி பண்ணுறதை அப்படியே முதலமைச்சர் விஜய் அது கூட கிடையாது, மன் கி பாத் கூட கிடையாது. அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதில்ல, எந்த ப்ரெஸ்ஸையும் பார்க்கறதில்ல. இப்போ அண்ணாமலை ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல எந்த தயக்கமும் காட்டாதவர், எல்லா கேள்விகளுக்கும் தைரியமாக பதில் சொல்லக்கூடியவர். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட ப்ரெஸ் மீட் எல்லாம் அவர் பண்ணியிருக்கார். 4 தடவை பிஜேபி தலைவராக இருந்தப்போ. அவர் பிஜேபி தலைவர் பொறுப்பிலேருந்து நீங்கிய பிறகும் மீடியாவில் அவருக்கு தான் லைம் லைட் இருந்ததே ஒழிய நயனார் நாகேந்திரனுக்கு கிடையாது. மீடியாவை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அண்ணாமலைக்கு உண்டு. கேள்விகளுக்கு சளைக்காதவர் அவர், சளைக்காமல் பதில் சொல்லக்கூடியவர். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. இதை எதற்கு ஒரு வழி பாதையாக அவர் வைக்கிறார்? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அதை சொல்ல வேண்டியதானே? கேட்பதற்கு 100 கேள்விகள் இருக்கின்றன. எதற்காக? நான் கேட்பது பொதுமக்களின் சார்பாக, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, ஒரு பத்திரிகையாளனாக, பிரஜையாக நான் கேட்க விரும்புவது, நீங்கள் எதற்காக பாஜகவிலிருந்து விலகினீர்கள்? அதை முதலில் சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் கட்சி
அதன் கோட்பாடுகள் இன்றைக்கு அது இயக்கமாக இருக்கிறது, நாளைக்கு கட்சியாக மாறும் என்கிறீர்கள். அதெல்லாம் உங்கள் உரிமை, அதை நான் கேள்வி கேட்கவில்லை. அது நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தை பார்த்து மக்கள் எடை போடுவார்கள். நான் கேட்பது ஒரு எளிமையான கேள்வி. நீங்கள் எதற்காக பாஜகவிலிருந்து விலகினீர்கள்? அதற்கான காரணங்களை சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு போனார்னா அது நேர்மையான அரசியலாக இருக்கும். மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது சமூகத்தின் குரலாக மீடியா ஒலிக்கிறது. மீடியாவில் எவ்வளோ கோளாறுகள் குறைகள் இருக்கலாம், விலை போன மீடியாக்கள் இருக்கின்றன, நான் அதை மறுக்கவில்லை. எல்லா துறைகளிலும் ஊழல் இருப்பது போல் மீடியாவிலும் பெரிய அளவில் ஊழல் இருக்குது. அதிலெல்லாம் மாற்று கருத்துக்கு இடமில்லை. எவ்வளோ குறைகள் இருந்தாலும் சமூகத்தின் குரலாக ஒலிப்பது மீடியா தான். இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது அதற்கான அறிவிப்பை ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பை நடத்தி நீங்கள் வெளியிட்டிருக்கலாம். மாறாக நீங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு வழிப்பாதை, மன் கி பாத் மாதிரி இது ஒரு வழிப்பாதை நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் முதலில் பதில் சொல்லுங்கள். ஓகே சார், அந்த ஒரு வழிப்பாதை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தார். இன்ஸ்டாகிராம் ஏன் தேர்வு பண்ணேன் அப்படின்னா, ஜென்சி அவங்களுக்கு போய் சென்றடையணும், அவங்கள ஒதுக்கி தள்ளிவிட்டு அரசியல் பண்ண முடியாது, அந்த செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து மாற்றத்தை ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இன்றைக்கி கோவையில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்தது, இன்ஸ்டாகிராமில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் தாராளமாக போங்க. இன்ஸ்டாகிராமில் போங்காதீங்க நான் சொல்லலை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் போங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், தட் இஸ் எக்ஸில், யூடியூப்பில் நீங்கள் போகும்போது அது ஒரு வழிப்பாதையாக மாறுகிறது. ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போவதை நான் குறை சொல்லவில்லை, இன்ஸ்டாகிராமுக்கு போவதை நாம் தடுக்கவில்லை. தாராளமாக போங்கள். ஆனால் நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு என்று வைக்கும்போது தான் கேள்விகள் கேட்கப்படும். இது ஒரு வழிப்பாதை. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு வழிப்பாதை. உங்களிடம் கேட்பதற்கு 100 கேள்விகள் இருக்கின்றன. எதுக்காக நீங்கள் முதல்ல பிஜேபியிலேருந்து வந்தீங்க? சரி, வந்தீங்களே, மக்கள் இயக்கமாக ஏன் தொடங்குறீங்க? நேரடியாக கட்சி தொடங்க வேண்டியதானே? கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன? முதல்ல ஏன் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தீங்க? அப்புறம் முக்கியமான இஷ்யூஸில் உங்கள் கருத்து என்ன? உங்கள் இயக்கத்தோட கருத்து என்ன? ஏன் நழுவி போகிறீங்க? மத்திய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலான 70-80% மக்களோட குரலாக இன்று இருக்கிறது. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் இன்று வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நிதி ஆதாரங்கள் கிடையாது, நிதி உதவி கிடையாது. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகின்றன என்பதெல்லாம் பரவலான குற்றச்சாட்டு. இந்த மாதிரி சில அடிப்படையான கேள்விகளுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சிம்பிளாக நான் கேட்பது, எதுக்காக பிஜேபியில் சேர்ந்தீங்க? எதுக்காக பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இன்ஸ்டாக்கு போகிறத பற்றி யாரும் குறை சொல்லலை. இன்ஸ்டாக்கு நீங்கள் போகிறத யாரும் தடுக்கவும் முடியாது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதோடு சேர்ந்து அப்படியே அது இன்ஸ்டாலையும் ஏறும். அப்புறம் எதுக்கு இன்ஸ்டான்னு சொல்லிட்டு தப்பித்து ஓடுகிறீர்கள்? ஓகே சார், பாஜகவை திமுகவை எப்படி பார்க்குறோமோ, அதிமுகவை எப்படி பார்க்குறோமோ, நாம் தமிழர் எப்படி பார்க்குறோமோ, அதே வகையில் பாஜகவை நம்ம பார்க்குறோம். அவர்கள் நமக்கு எதிரியும் அல்ல, அவர் மாற்றுக் கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கதை அளக்கிறார். அது எப்படி எதிரி அல்லன்னு? கொள்கை ரீதியாக தான் எதிரின்னு சொல்கிறோம். இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களுக்கு வேட்டு வைத்து கொண்டிருக்கிறது, மாநில உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை மதவெறியின் அடையாளம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அவர்களை நாங்கள் எதிரியாக பார்க்கல. அண்ணா திமுக, திமுக எல்லாரையும் பிஜேபி ஈக்குவேட் பண்ணுறாரு. புரியுதில்ல? பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சுன்னு. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு. இவர் பிஜேபியின் பிரதிநிதி. பிஜேபியால் இறக்கி விடப்பட்டிருக்கிற தலைவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கிறது. செல்வாக்கு என்று சொல்ல மாட்டேன், அறிமுகம் இருக்கிறது. அந்த அறிமுகத்தை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஒரு விளையாட்டை விளையாட பார்க்கிறது. அண்ணாமலை என்ற முகமுடியை அணிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே ஊடுருவ பார்க்கிறது. அது அவங்க உரிமை, அதை நான் கொஸ்டின் பண்ணல. ஆனால் வழக்கம் போல் அறிவு நேர்மை இல்லாத காரியம் அது. பாஜக பற்றின அவருடைய இந்த விமர்சனம் என்பது அதான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. மற்ற திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் மாதிரி அதுவும் ஒரு கட்சி. அது ஒரு கட்சின்றதில் மாற்று கருத்து இடம் இல்லைங்க. ஆனால் எத்தகைய கட்சி அது? அது ஒரு தமிழ்நாட்டுக்கு அபாயகரமான கட்சி. 3 தேர்தல்களில் தமிழ்நாட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட கட்சி. இந்தியாவில் வேறு எந்த கேரளாவை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதில்லை. ஜெயலலிதா ஒரு முறை விரட்டி அடித்தார், 2 முறை ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி விரட்டி அடித்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களால் திரும்ப திரும்ப விரட்டி அடிக்கப்பட்ட கட்சி. அரசியல் ரீதியாக என்ன செய்தாலும் அவர்களால் இங்கு கால் ஒன்ற முடியவில்லை. யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடு என்று ராகுல் காந்தி சொன்னது தான் 100% உண்மை. இப்போ வேற விளையாட்டை ஆடி பார்க்குறாங்க. ஆட்டத்தை கலைச்சிட்டு அண்ணாமலை என்ற நபர் மூலமாக அவர்கள் புது விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. பூனைக்குட்டி வெளியில் வந்துடுச்சு. இவர் பிஜேபியின் பிரதிநிதி. அண்ணாமலை என்ற முகமுடியை அணிந்து கொண்டு பாஜக உள்ளே வர பார்க்கிறது. அவ்வளோதான். புதிய ஆட்சிக்கு பிறகு புதிய அரசியலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இந்த புதிய இயக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு. புதிய இயக்கமோ பழைய இயக்கமோ உங்கள் கொள்கை என்ன? உங்கள் கொள்கை என்ன அதை சொல்லுங்கள் சார். முக்கியமான இஷ்யூஸில் உங்கள் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா கட்சி தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கல்ல, தெரிஞ்சு போச்சு இல்லை? பிஜேபியிலேருந்து விலகும் போது எதற்காக 300 தடவை போய் மோடியும் அமித்ஷாவையும் பார்க்குறீங்க? ராஜினாமா கடிதத்தை தூக்கி போட்டு வர வேண்டியதுங்க. ரொம்ப நாள் ஒரு மனிதன் வேடமிட முடியாதுங்க. அதனால் அவர் ஒரு நாடகத்தை இன்று தொடங்கி இருக்கிறார். அண்ணாமலை
வெகு விரைவில் அது மக்கள் மன்றத்தில் சந்திச்சிருக்கும். இவர் பிஜேபியின் ஆள், பிஜேபியால் இறக்கிவிடப்பட்டிருப்பவர் தான் அண்ணாமலை. நேரடியாக பிஜேபியால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, என்ன செய்தாலும் கால் ஊன்ற முடியாது. அவர்கள் புதுவிதமான தந்திரங்களை கடைபிடிக்கிறார்கள், அதில் ஒன்று தான் அண்ணாமலை. ஓகே சார், அண்ணாமலை கட்சி தொடங்கியது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவு தானே சார்? பின்னடைவும் கிடையாது, முன்னடைவும் கிடையாது, இருக்கிறது அவங்களுக்கு லாபம் தான். அது நான் தான் சொன்னேன், அவங்க ஆளுன்னு சொல்லும்போது எப்படி பின்னடைவுன்னு வரும்? உங்கள் கேள்வியே தப்பு. நான் தான் சொல்லேன், என்ன கேட்குறீங்க? என் கருத்து, அவர் பிஜேபியோட ஆள், பிஜேபி அவரை வைத்துக்கொண்டு இன்னொரு நாடகத்தை அரங்கேற்ற பார்க்கிறது. அவருக்கு கொஞ்சம் ஒருவேளை செல்வாக்கு கூடுச்சுன்னா பிஜேபியும் அவரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க, கூட்டணி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். எடியூரப்பான்னு ஒருத்தர் இருக்கார், 2 வருஷம் இப்படி தான் தனி கடை விரிச்சார், அப்புறம் சேர்ந்துட்டு மறுபடியும் பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கிறார். அந்த கதை தான் இது. அது பிஜேபி மற்ற கட்சிகளைப் போல் அதுவும் ஒரு கட்சி. தெரியுது நீங்கள் யாருன்னு, தெரியுது சார். அண்ணாமலை அவர்களே, நீங்கள் யார் என்று தெரிகிறது சார். பாஜகவிலிருந்து வெளியே வந்ததுனாலேயே இந்த விமர்சனத்தை வைக்க முடியுமா அண்ணாமலை மேலே? ஒரு பொது தலைவராக அவர் ஏற்றுக்கவே முடியாது, ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அவர் பாஜகலேருந்து வெளியில் வந்ததால் மட்டும் நான் இதை சொல்லலைங்க. இப்போ நீங்களே சொன்னீங்களா, அவர் பாஜகவை மற்ற கட்சிகளைப் போல ஒரு கட்சியாக பார்க்கிறார். அப்படி இல்லை, அது மற்ற கட்சிகளை போன்ற ஒரு கட்சி கிடையாது. அது அடிப்படையில் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பெரிய அளவில் விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக இயங்கி கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அவர்களுடைய எம்எல்ஏக்களில் எனக்கு தெரிந்து 28 மாநிலங்களில் அவர்களுடைய எம்எல்ஏக்களில், அது குறைந்தபட்சம் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 21 மாநிலங்களில் எம்எல்ஏக்களில் 1500 எம்எல்ஏக்களில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. இந்தியாவில் 20% மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு ஒரு எம்எல்ஏ கூட பிரதிநிதித்துவம் கொடுக்க மறுக்கிற ஒரு கட்சி. அது என்ன கட்சி? அது பெரும்பான்மை மதவெறியின் முழு வார்ப்பு. அவர்கள் இந்துத்துவாவை, இந்து மதவெறியை தாங்கி பிடிப்பவர்கள், இந்தியாவை இந்துத்துவ நாடாக அவர்கள் மாற்ற முயற்சிப்பவர்கள். அதில் அவங்களுக்கு ஒளிமறைவெல்லாம் கிடையாது, தெளிவாக இருக்காங்க. மற்ற கட்சிகளோட பாஜகவை ஒன்றா சேர்த்து பார்க்குறதும் ஈக்குவேட் பண்ணுறதும் தவறானது, மக்களை திசை திருப்பக்கூடியது. தந்திரமாக அந்த வேலையை செய்கிறார் அண்ணாமலை. சார், அண்ணாமலை புது கட்சியினால பாதிக்கப்பட போகிற கட்சி எது அப்படின்ற ஒரு கேள்வியும் அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. யாருக்கும் பாதிப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. வேணா கொஞ்சம் பேர் இப்போ திமுக அதிமுகவில் வெறுப்படைந்தவர்கள், ஏமாற்றமடைந்தவர்கள் அந்த பக்கம் நகரலாமே வழியாக, விஜயை பார்த்து எதையோ சூடு போட்டு கொண்ட மாதிரி இவரும் வந்து நான் இன்ஸ்டாவில் போகிறேன், இப்போ எல்லாம் இன்ஸ்டாவில் போகிறான், உதயநிதி கூட போகிறாரு. ஒருபோதும் நீங்கள்லாம் விஜய் ஆக முடியாது, அது வேறு, நீங்கள் வேறு. அதனால் வந்து யாருக்கு பாதிப்பு வரும்லாம்? யாருக்கும் பாதிப்பு வராது. இப்போதைக்கு யாருக்கும் பாதிப்பு வராது. எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29, அசம்பிளி எலெக்ஷன் 31. அதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக ஆட்சி மாற்றங்கள் வரும்னு எனக்கு தோணலை. எத்தனையோ நாடகத்தை ஆடின பிஜேபி இப்போ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. யாரும் கவலைப்பட தேவையில்லை. திமுக அதிமுக யாரும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியதாக எந்த தாக்கத்தையும் இவரால் ஏற்படுத்த முடியாது. இது பிஜேபி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம். ஓகே சார், அப்துல் கலாம் பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டரை ஆரம்பித்து அரசியல் பாடம் எடுப்போம், அந்த பாடம் எடுத்த பிறகு உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டியிட வைப்போம், பிறகு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அவங்க உரிமை. அதை பற்றி நான் பேசுறதுக்குனார். கலாம் பேரே அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் மத்தியில் அதெல்லாம் எடுபடுமான்றது போக போக தெரியும். சார், தமிழ்நாட்டினோட முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதில் முக்கியமான திட்டங்கள் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்கலாம் சார். தெரியல, தகவல் வரலங்க. அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்குன்றது கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங் 10ஆம் தேதி அமைச்சரவை பொறுப்பேற்று இந்த 25 நாள் பொறுத்து கேபினெட் மீட்டிங். இதே ஒரு வரலாற்று சாதனை தான். முதல்ல கூட்டணி கட்சிகள்லாம் அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு அதை நடத்தியிருக்கணும். எப்படியோ நடத்துகிறாங்க. புதிதாக வந்தவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் கற்றுக்குறாங்க முள்ள. கூடிய இப்போ ஆளுநர் உரை இருக்குது இந்த மாதம், அப்புறம் பட்ஜெட் இருக்குது, அது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தெரிவித்த பிறகு தான் நான் பேச முடியும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றும் ஒரு காலத்துக்கும் நன்றி சார்.